வணக்கம். இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போது இந்த மோனை என்பது முதல் வீடியோவில் பார்த்தோம். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அந்த பாடலை நம்ம பார்த்தோம், பாடி காட்டினேன். இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு ஒரு அந்த முதல் எழுத்து ஒன்றுவது மோனை. சரி, இப்போது நமக்கு சில இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய இதுவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாவது எழுத்து. ஒரு சீரில், ஒரு வார்த்தையில் சீர்னா இப்போ இது ஒரு சீர், முல்லைப்பூ இது ஒரு சீர், பல்லக்கு இது ஒரு சீர். இப்போ இந்த சீரில் முதல் எழுத்து ஒன்று இருந்ததுன்னா அது மோனை. மூணாவதுனா மோனை. தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், அப்படி வரும். இதில் இரண்டாவது எழுத்து, இந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதுக்கு எதுகை அப்படின்னு பேர். சரி, இரண்டாவது எழுத்து, இப்போ இந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு எதுகை அப்படின்னு பேர். சரி, இப்போ இதில் இன்னொன்று பார்ப்போம். இணை என்ற ஒரு வார்த்தை இலக்கணத்தில் இணை. இப்போ இணைனா என்ன? இப்போ இணைந்து இருக்கிறது, கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிறார்கள், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். நண்பர்கள் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள், எப்பொழுதும் இருவரும் இணைந்து போகிறார்கள், இணைந்து வருகிறார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த இணை. அப்போது இப்போ நான் முதல்ல மோனைன்னு சொன்னேன். மோனை முதல் எழுத்து. அப்போ இணைன்னா ரெண்டு சேர்ந்து இருக்குது. அதாவது இணைனா முதல் சீரும் இரண்டாவது சீரு அது இணைஞ்சிருந்தா அதுக்கு இணை. அது ரெண்டு சீர் இணைஞ்சு எப்படி இணையும்? அப்போ நம்ம அந்த வார்த்தை மோனையா எதுகையா இணைஞ்சிருந்தான்னு பார்க்கணும். அப்போ மோனை எதுக்கு? மோனைனா முதல் எழுத்து, அது இணைஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்ன? இணை மோனை. இணை மோனை முதல் எழுத்து. இப்போ நான் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பாடலில் முதல் எழுத்து தான்னு வருது, அதுக்கு என்னது? மோனை. அப்போது முதல் இரண்டு சீர் ஒன்றி வந்ததுன்னா அதுக்கு மோனை. எதுகை என்பது ஒரு சீரில் இரண்டாவது எழுத்து. இப்போ உதாரணத்துக்கு இன்னு இருக்குது இல்லையா? இப்போ பெண் போனால் இதில் முதல் சீரில் ரெண்டாவது எழுத்து இன்னு. இப்போ ரெண்டாவது சீரில் போனால் இங்கே சரி வரல, இது போல் இல்லு வரல. ஆனால் 1 2 மூணாவது சீரில் மட்டும்தான் இந்த இன்னு வருது. அப்போ அந்த இப்படி வரும்பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இணைன்றதை அவங்க சொல்லுவாங்க கேள்வியில், ஒன்றாக இருக்கும் இணையை கண்டுபிடிங்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு அடுத்த வீடியோவில் நான் அவங்க சொல்கிறேன். இப்போ இணையை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இணைனா முதல் இரண்டு சீர், முதல் இரண்டு சீர், அதான் இணை. முதல் இரண்டு சீர். சரி, இப்போ முதல் இரண்டு சீர்னா இப்போ முல்லை பல்லக்கு, இப்போ இந்த ரெண்டு சீர் அப்படி பார்க்கணும். ஆனால் இதில் என்ன இணைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இதில் என்ன உங்களுக்கு தோணுதுன்னு பாருங்கள். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அப்போ இதில் எப்படி உங்களுக்கு தோணுது? ரெண்டாவது எழுத்து பாருங்கள், முதல் எழுத்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சரி வரல. ரெண்டாவது எழுத்து பாருங்கள், இல்லு இருக்குது, இங்கே இல்லு, அப்போ சரியாக ஒன்றி வருது. அப்போ ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. அப்போ இந்த எதுகைன்றதுல எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இணை எதுகை, இணை எதுகை அப்படின்னு சொல்லி. இணைனா ரெண்டு சீரில் ஒன்றி வந்தால் அது இணை எதுகை, இணை மோனை, இணை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இணைனா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே நம்பர் போட்டுருங்க பாருங்கள். ஒன்றாவது சீரு ரெண்டாவது சீரு, இதை ஞாபகம் வச்சுங்க. 1 2னா இணை, இதை நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. 1 2னா இணை. சரி, 1 3ன்னு போட்டிருக்கு, 1 3. அப்போ ஒன்றாவது சீரு மூணாவது சீர், அதுக்கு பேர் பொழிப்பு. அதுக்கு பேர் பொழிப்பு. பொழிப்புனா இப்போ இதில் எப்படி சொல்லலாம்? இணை பொழிப்பு, இது மோனை பொழிப்பு,
எதுகை பொழிப்பு அப்படி சொல்லணும், அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் குழப்பமே தேவையில்ல, குழப்பிக்க தேவையில்ல. இணைனா ஒரு சீரு 2 சீரு, பொழிப்புனா முதல் சீரு 3வது சீரு. முதல் சீருனா இது வச்சுங்க, இது முதல் சீரு. பெண் போனால் இந்த பெண் போனால் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அப்படி ஒரு பாடல் வச்சு பார்ப்போம். பெண் போனால் இந்த பெண் போனால், போனால்னு இங்கே ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். போனால் அப்போ பெண் போனால் இந்த பெண் போனால் 1 2 3. 1 பெண் போனால் 1வது சீரு, இந்த 2வது சீரு, பெண் இன்னொரு தரம் பெண் வருது 3வது சீரு, அதுக்கப்புறம் போனால் 4வது சீரு. இப்படி வருது. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்? இணைன்னு பார்க்கும்போது முதல் 2 சீர் தான் பார்க்கணும். இதில் என்ன ஆகுது? 1 3, 1வது சீரு 3வது சீரு. இப்போ இதில் 1வது சீரு 3வது சீரு எது பாருங்கள். பெண் போனால் 1வது சீரு, இந்த 2வது சீரு, 3 இது வந்து பெண், இது 3வது சீரு. அப்போது இந்த 3 சீர்லேயும் என்ன ஒன்றி வருது பாருங்கள். ஒன்று ஒற்றுமையாக வருது. இந்த 3 ஷீன்னு இது இங்கே ஒரு 3 ஷீன்னு பெண் பெண். இந்த பே இல்லாமல் இங்கே கண்ணு கூட வரலாம். ஆக நம்மளுக்கு தேவை 2வது எழுத்து. அப்போ எதுகை 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. சரி, இணை பொழிப்பு என்பது 1வது சீரு 3வது சீரு. குழப்பமாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒன்றும் குழப்பம் இல்லை. இணைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இணைன்னா ஜோடி சேர்ந்து இருக்குது. இப்போ வந்து பாய் வாங்குகிறோம், நம்ம படுக்கிறதுக்கு பாய் வாங்குறோன்னா 2 பாயாக வாங்குறாங்க. 2 பாய், அது ஜோடியாக நம்ம மரபு, நம்ம தமிழருடைய பண்பாடு. ஒரு வீட்டுக்கு முறம் புடைப்பதற்கு முறம் வாங்கினா 2ஆக வாங்குவோம். எல்லாமே 2 தான் வாங்குவோம். அது 2னா ஜோடி. அப்போ இணைனா 1 2, பொழிப்புனா 1வது சீரு 3வது சீரு, ஒருவுனா 1வது சீரு 4வது சீரு, பூழைனா 1வது சீரு 2வது சீரு 3வது சீரு. நல்லா பாருங்கள். 1 2, 1 இந்த 2க்கு அடுத்தது 3, இந்த 3க்கு அடுத்தது 4. அதுக்கு தான் நான் அப்படி வரிசையாக இருந்தேன். அதுக்கு அடுத்தது 1 2 3. இது கூழை. கூழை என்பது என்ன? முதல் சீரு 2வது சீரு 3வது சீரு. இது வந்து எதுக்கு முதல் சீரு 2வது சீரு 3வது சீரு ஏன் சொல்கிறேன்னா, அந்த அணி ஒன்றி வரும். முதல் சீரில் வரும், 2வது சீரில் வரும், 3வது சீர். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு உதாரணம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். பாடலை எழுதி உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 3 ஒரு சில பாடல் மட்டும் இருக்குது, அதுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழ்கதுவாய். அதில் என்ன சொல்கிறாங்க பாரு. 1வது சீரு 2வது சீரு 4வது சீரு. இப்போ வந்து நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா ஆகர 1வது சீரு, முதல 2வது சீரு, எழுத்தெல்லாம் 3வது சீரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பாகம் 4வது சீரு. இப்போ இது போல் குறள்கள்லாம் நமக்கு வந்து உதாரணம் சொல்லலாம். ஆனால் அந்த குறள் வந்து உங்களுக்கு எப்பவுமே காதில் கேட்கலாம். அதனால தான் நான் சினிமா பாடலை பிடிச்சிக்கிட்டேன். சினிமா பாடலில் சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், நினைவு தெரியும். இப்போதைக்கு வந்து நீங்கள் இப்போத்தி வர படத்தை பாடலெல்லாம் கேட்பீங்க, இந்த பாடலாம் கேட்பீங்க. ஆனால் இது போல் பாடலும் உங்களை காதில் விழும். இப்போத்தி வர பாடலாம் நான் அதை எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதனால் இந்த பழைய பாடல்களும் வந்து அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போத்தி பாடலும் நல்ல பாடலாம் வருது. சரி, அது பார்ப்போம். இப்போ 1 2 4 கீழ்கதுவாய். 1 2 1 3 4 மேற்கதுவாய். இப்போ 1 2 3 வருதா? 1 2 இந்த 3க்கு அடுத்தது 4 வருது. இங்கே பாருங்கள், வரிசையாக 1 3 4. இதுக்கு அடுத்தது இங்கே 1 2 4 1 3 4. அப்புறம் முற்றுன்னு வரும். முற்று மேற்கதுவாய் கீழ்கதுவாய் மேற்கதுவாய். முற்று என்பது வரும்போதுன்னா 1 2 3 4 சேர்ந்து வந்துடும். அப்படியே 4 சீரும் கரெக்டாக வரணும். 4 சீரும் கரெக்டாக வரணும். அப்போ மோனைன்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். எதுகைனா எதுகைனா 2வது எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. அப்போது இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. இணை பொழிப்பு ஒரு கோழை. இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. எப்போ கேட்டாலும் ஞாபகமாக சொல்லணும். இணை பொழிப்பு ஒரு கோழை கீழ்கதுவாய் மேற்கதுவாய். முற்று என்பது 1 2 3 4. 1 2 3 4 இதான் முற்றுன்னு பேர். இது
முற்று. 1 2 3 4 இது முற்றுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு இணைக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இணைனா என்னன்னு சொன்னேன், 1வது சீரும் 2வது சீரும் ஒன்றி வரணும். இது 1வது சீரு, இது 2வது சீரு. முல்லைப்பூ பல்லக்கு. அந்த பாடலில் வந்து ஒரு பாடலில் வரும், முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே, தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாம். இது எம்ஜிஆருடைய பாடல். அதில் முல்லைப்பூ பல்லக்கு. அப்போ இதில் பாருங்க, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் என்னன்னு சொன்னேன், 2வது எழுத்து முதல்ல எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இதில் வந்து எதுகை எப்படி எதுகைனா, முதல் சீரும் 2வது சீரும் கரெக்டாக இருக்கிறதுனால இணை எதுகை. இதுக்கு பேர் என்ன, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? இணை எதுகைன்னு அவங்க கேட்பாங்க டிஎன்பிசியில். கீழ்வரும் இந்த பாடலில் இணை எதுகை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை கொடுத்துருவாங்க. 4 ABCD 4. அந்த எதுகை இணை எதுகைனா, இணைனா முதல் சீர் 2வது சீர் அப்படி தான் பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டிஎன்பிசி கேள்வியை அடுத்த வீடியோவில் எழுதி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். பொழிப்புனா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவனா 1 4 இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒருவனா 1 4, கோழைனா 1 2 3, கீழ்கதுவாய் 1 2 4, மேற்கதுவாய் 1 3 4, முற்று வந்து 1 2 3 4. இப்போ வந்து பாருங்க, இன்னொரு பாடல் கூட, பெண் போனால் இந்த பெண் போனாள். இப்போ பொழிப்புன்னு நம்ம என்ன பார்த்தோம், 1 3. பெண் போனாள் இந்த பெண் போனாள், இவள் கண்ணா இவள் பின்னாடி என் கண் போகும் அப்படின்னு வரும். பெண் போனால் இந்த பெண் போனால் இவள் பின்னாலே என் கண் போகும் அப்படின்னு ஒரு பாடல். இப்போ இதில் பாருங்க, பொழிப்புனா என்ன சொல்லியிருக்கு, 1 3. இது ஒரு சீரு, இதில் இன்னும் வருது, 2வது எழுத்து வருது. 2வது எழுத்து வந்தாவே அது என்னது, எதுகை. சரி, இங்கே வருதா 2வது எழுத்து இல்லை, இந்த இன்னும் வருது, இங்கே இந்து வருது, இது இல்லை, இது இல்லை. 3வதுல பாருங்கள் இன்னும் வருது. அப்போ முதல் சீரும் 3வது சீரும் 2வது எழுத்து ஒன்றி வர்றதுனால இதுக்கு பேர் என்ன, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இணை ஒருவு, இணை ஒருவு, இது எதுகை ஒருவு, சாரி எதுகை ஒருவு. அப்போ ஒருவுனா 1 2 இல்லை சாரி 1 3 பொழிப்பு. 1 3 இருக்கிறதுனால அதுக்கு பொழிப்பு. இப்போ இந்த எதுகை என்னது, பொழிப்பு எதுகை. வெறும் எதுகை சொல்லக்கூடாது, தனியாக எதுகை எதுன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் டிஎன்பிசியில் என்னன்னு கேட்குறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ இதை கொடுத்து கேட்குறாங்க. வெறும் எதுகைனா நீங்கள் ஈஸியாக 2வது எழுத்து கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். எதில் 2வது எழுத்து ஒன்றி வர கண்டுபிடிச்சி. ஆனால் இதில் என்னது, பொழிப்புனா 1 3 1 3. இதில் பாருங்கள் 1 2 இல்லை 3, 3வது சேரு 1வது சேரு 3வது சேரும் ஒன்றி வருது. இது பொழிப்பு. என்ன பொழிப்பு, 2வது எழுத்து ஒன்றி வர்றதுனால எதுகை. பொழிப்பு பொழிப்பு எதுகை அப்படின்னு கண்டுபிடிச்சி. அதே போல் ஒருவு கண்டுபிடிக்கலாம், கூழை கண்டுபிடிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த ஒருவு கூழை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் முற்று இதுக்கு உண்டான உதாரண பாடலை அடுத்த வீடியோவில் சொல்கின்றேன். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கல்வி கதைக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். அப்பொழுது தான் நான் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நன்றி, வணக்கம்.